It's length, ma'am. எலக்ட்ரிக்கல் என்ன கொஸ்டின்ரா கேட்குறாங்க? எப்படி லென்த்துன்னு சொன்னீங்க? Ma'am, electrical resistivity of a given metallic wire depends upon எதுன்னு கேக்குறேங்க மேம். ம். மேம் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ரெசிஸ்டிவிட்டினா என்னப்பா? ரெசிஸ்டன்ஸ்னா அந்த கரண்ட் ஃப்ளோவை தடுக்கிறது மேம். ம். ஓகே. ரெசிஸ்டிவிட்டினா? ரெசிஸ்டிவிட்டினா அந்த மெட்டீரியலோட ம். கரெக்ட். ஃப்ளோ மெட்டீரியலோடைய கரண்ட் தன்மை. கரெக்ட். மேம். இப்போ இவங்க ஒன்று என்ன கேட்குறாங்க? மெட்டாலிக் ஒயர் வந்து இல்லைப்பா, அது இல்லை. இங்கே என்னடா கேட்குறாங்க? எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் மெட்டாலிக் அப்போ ஒயர் எதை ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட் தானடா பண்ணுது? கேட்குறாங்க ஒன்று. அப்போ அது எஸ் என்னவா மேம். இருக்கும்? மெட்டீரியலோட மெட்டீரியலோட தன்மை தானே குழந்தை சொன்னீங்க. எலக்ட்ரிக்கல் எஸ் மேம், ரெசிஸ்டிவிட்டினா. நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் மேம். ஆ, நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் நினச்சி சொல்லிட்டீங்க. எஸ் மேம். ஓகே. அப்படி ரெசிஸ்டன்ஸ்னாலும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லென்த் மட்டும் இருக்குது. அதுக்கு தான் அவங்க இது ரெண்டையும் மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே. இது புரிஞ்சிருச்சு. அடுத்தது போகுமா? ஆ, இது எப்படி பண்ணுவேன் சொல்லுப்பா. The boy records that 4,000 joule of work is required to transfer the 10 coulomb of charge between 2 points of resistor of 50 ohm. The current passing through it is என்னன்னு கேக்குறாங்க. ம். என்ன ஃபார்முலா போடுவீங்க? ஜூல் இருக்கு, work இருக்கு. உம், ஒரு நிமிஷம். ஆ, எழுதிட்டு சொல்லுப்பா. உம், ட்ரை பண்ணிட்டு சொல்றியா? yes ma'am. இல்லை, ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா கூட சொல்லு. ஓகே. ம். Yes ma'am. ஹலோ பிரக்தீஷ், வாங்க. ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் போட்டுட்ருக்கோம். பேப்பர் பேனா எடுத்துகிட்டு வந்துருப்பா. ம்.
பிரகதீஷ் ரெடி Ma'am, ஆயிட்டேனா சொல்லுப்பா. ம். yes, ma'am, ready. அந்த கொஸ்டின் படிச்சு சொல்லுப்பா. A boy records that 4,000 joule of work required to transfer 10 coulomb of charge between 2 points of a resistor of 50 ohm. The current passing through it is 2A, 4A, 8A, 16A. எப்படி பண்ணுவப்பா? அந்த ஆன்சர் வந்து 8 ஆம்பியர் மேம். கரெக்டா? மேம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன் மேம் எப்படின்னு. இருப்பா ஒரு நிமிஷம். பிரகதீஷ் உங்களுக்கு அது எப்படின்னு தெரியுதா? உங்களுக்கு அது என்ன ஐடியா இருக்கா? ஹலோ பிரகதீஷ். Ma'am, எப்படி பண்றது இது? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ma'am, divide. இல்லையா? சரி, ஓகே, கவனி. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு முதல்ல எழுதுனியா? மேம் மேம் டபிள்யூ வந்து சொல்லுங்க மேம். இரு சாஸ்தா, உனக்கு வேற ஒரு கொஸ்டின் தரேன். உனக்கு தெரியும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இரு வேற ஒரே நிமிஷம். நீங்க ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சாஸ்திரா, நீ அடுத்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லு. பிரகதீஷ்க்கு அடுத்த கொஸ்டின் தெரியும். நீ சொல்லுப்பா அடுத்த கொஸ்டினுக்கு பதில். சாஸ்திரா நீ தான்ப்பா. அடுத்த கொஸ்டினுக்கு பதில் எஸ் மேம். ம் படிச்சு சொல்லு. பிரகதீஷ் நீயும் படிச்சிட்ரு. Okay, ma'am. ம் மேம் அம்மீட்டர் மேம். மீட்டர் கரெக்ட். பிரகதீஷ் உங்களுக்கு தெரியும்ல அது? Yes, ma'am. ஓகே. பிரகதீஷ் இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு எழுதிட்டு சொல்லு. பிரகதீஷ் உங்களை தான் என்ன மேம் நேற்று கேட்டிருக்காங்கன்னு. ஒரு சம் கொடுத்தாங்க மேம், அது மட்டும் எனக்கு தெரியல மேம். சரி, காட்டுப்பா. என்ன கேட்டிருக்காங்கன்னு எழுதுப்பா. நீ வேற எதுவும் எழுத வேண்டாம். அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது மட்டும் எழுது. மேம் சொல்லுவேன் மேம் அந்த சம்லாம். இல்லைப்பா, நீ தான் ஆன்சர் சொல்லிட்டியே. உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இரு, உனக்கு இன்னொரு சம் ஏன்னா இருக்கு. ஸ்கூல்ல ஒரு சம் கொடுத்தாங்க மேம், அதுக்கு எனக்கு தெரியல ஓ, மேம். அதுவாப்பா? ஓகே, ஓகே, அது சொல்லுங்க. ம். இதை முடிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. நீ இது பாரு, நம்ம அடுத்து இது முடிச்சுட்டு அது பார்ப்போம். ம் ஓகே. ம் சஸ்ரா, இது உங்களுக்கு என்ன பார்த்துட்ருங்க. நான் பிரகதீஷ்க்கு அதை முடிச்சுட்டு வரேன். ஸ்கூல் சமயம் எடுத்து வச்சுக்கோங்க. ம் இந்த இந்த எஸ் கிராஃப் மேம். எல்லாம் தெரியுதாப்பா உங்களுக்கு? எஸ் மேம். ஓகே. பிரகதீஷ் நீ எழுதுனியா? என்ன கேட்டிருக்காங்க என்னன்றது? நான் உன்னை என்ன எழுத சொல்கிறேன்னா, எ பாய் ரெக்கார்ட்ஸ் 4,000 ஜூல் ஆஃப் ஒர்க் அப்படின்னா நீ என்ன எழுதணும்? அப்படின்னா என்ன எழுதணும்னா, டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 4,000 ஜூல்னு எழுதணும். Okay, ma'am. புரியுதா? நான் அதை தான் உன்னை எழுத சொல்கிறேன். அடுத்தது, டு ட்ரான்ஸ்ஃபர் 10 கூலும் ஆஃப் சார்ஜ் அப்போ என்ன எழுதுவ? Ma'am, C equal to 10C. சி சி ஈக்குவல் டு 10C வராதுல்ல? I is equal. ஆ I, ma'am. ஐ ஐ ஆம்பியர் தானே. அது என்னமோ கூலும்புக்கும் பிரகதீஷ்க்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆகாது.
கியூப்பா? சரியா, மறந்துடாத, அதுவும் ஃப்ரெண்டு தான். கியூ. ஓகே. ஆ, கியூ வந்து 10 கூலும் ஆஃப் சார்ஜ். இப்போ அடுத்தது படி. இது என்னது? Ma'am, R is equal to 50 ohm. வெரி குட். இது புரிஞ்சிருச்சா? இப்போ அவங்க ஒன்று என்ன கேட்குறாங்க? Um, Ma'am, current passing through. கரண்ட்னா இப்போ தான் ஐ. நீ ஃபஸ்ட்டே கியூவை வந்து ஐன்னு எழுதியிருந்தேன்னா அப்புறம் நமக்கு தெரியாதுல்ல. சரியா, இப்போது ஐ ஒன்று கேட்குறாங்க. ஐக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? நமக்கு ஐக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னென்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். இது தெரியும்ல, ஓம்ஸ்லா படி. இப்போது இப்போ நமக்கு இப்போ ஏற்கனவே ஓம்ஸ்லா இந்த ஃபார்முலா படி ஐ நம்ம இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்னு. கரெக்டா? ஆனால் இப்போ நம்மகிட்ட வி கிடையாது. அப்போது வியை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். வியை எப்படி கண்டுபிடிக்கிறது? விக்கு, டபிள்யூக்கு, கியூக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? Ma'am, W equal to VQ. வெரி குட். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு W divided by Q. அப்போ வி ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூவில் நீ வி கண்டுபிடிச்சிக்கணும். அதை இங்கே போட்டு ஆர் இருக்குது, அதை வச்சு ஐ கண்டுபிடிக்கணும். புரியுதா? இதெல்லாம் நான் வீட்டுக்கு அனுப்பிடுறேன், நீங்கள் கண்டுபிடிச்ச சொல்லு. சரியா? சாஸ்திரம் முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்த சம் போகலாம். மேம் ம், மேம் அதுக்கு சி ஆன்சரா மேம்? இதுக்கு சி கிடையாதுப்பா. அது நான் உங்களை என்ன கேட்குறேன்னா, இப்போது ஒரு டெம்பரேச்சர் ஆஃப் அ கண்டக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? பிரக்தீஷ் நீயும் பதில் டெம்பரேச்சர் ஆஃப் சொல்லணும். த கண்டக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் மேம். அதான்டா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இங்கே பாரு, டெம்பரேச்சர் இருக்குது, ஆர் இருக்குது. ஒரு டெம்பரேச்சர் அதுவும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயருக்கு என்ன ஆகும்னு கேட்குறேன். தெரியுமா உங்க ரெண்டு பேருக்கும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிரகதீஷ், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் மேம். என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும். பிரகதீஷ், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? Increase ஆகும் மேம். எப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்? எங்கே படித்தோம் இதை நம்ம? ரெசிஸ்டிவிட்டில. வெரி குட், ரெசிஸ்டிவிட்டியில் படித்தோம். பிரகதீஷ் ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. சரி, இப்போ சாஸ்திரா நீ சொன்னது கரெக்டுப்பா. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அது மாதிரி எந்த கிராஃப் இருக்குது? பிரகதீஷ் நீயும் பார்த்து சொல்லு, எந்த கிராஃப் இருக்குன்னு. இது எப்படி தெரியுமா பார்க்கணும்? நான் சொல்லட்டுமா? கவனிக்கிறீங்களா ரெண்டு பேரும்? இப்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கரெக்டாக? இப்போ இந்த கிராஃபில் டெம்பரேச்சர் 1 இருக்கும், டெம்பரேச்சர் 5 இருக்கும், இங்கே டெம்பரேச்சர் 2, அப்படி தானே இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே போகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் 1, 2, 3, 4, 5 இப்படி தான் எல்லா கிராஃப்லேயும் நம்ம நம்பர் எழுதுவோம். புரியுதா அவங்க ரெண்டு பேருக்கும்? இப்போது இது என்ன ஆகுது? டெம்பரேச்சர் 1 இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்குது. டெம்பரேச்சர் 5 இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகுது, 5 ஆகுது ரெசிஸ்டன்ஸும். டெம்பரேச்சர் 10 இருக்கும்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸும் 10 ஆகுது. அப்போது கிராஃப் ஏல என்ன சொல்லுதுன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நமக்கு கிராஃப் ஏ சொல்லுது. புரியுதா? புரியுதுங்க. ம், இப்போது கிராஃப் பி என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்கள். பிரகதீஷ் உங்கள் சான்ஸ்ப்பா. இங்கே பாரு, டெம்பரேச்சரு இங்கே வந்து 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. ரெசிஸ்டிவிட்டி 1, 2, சாரி ரெசிஸ்டன்ஸு 3, 4 அந்த மாதிரி இருக்குது. ஓகேயா? இப்போது எப்படி இருக்குன்னா, டெம்பரேச்சர் 1ஆக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸு இங்கே எவ்வளோ இருக்குது? ரெசிஸ்டன்ஸு அதிகமாக இருக்குது, 10 இருக்குது. ஆனால் டெம்பரேச்சர் 2ஆக இருக்கும்போது இங்கே எவ்வளோ இருக்குது? ரெசிஸ்டன்ஸு ஒரு 3 இருக்குது.
அப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த கிராஃப் என்ன சொல்லுதுன்னா ரெசிஸ்டன்ஸு கம்மியாகுதுன்னு தானே சொல்லுது. புரியுதா அவங்க ரெண்டு பேருக்கும்? Yes, ma'am. Mm. ஆ ஓகே. பிரகதீஷ் இது உங்கள் சான்ஸு. நீங்கள் சொல்லுங்கள் இந்த கிராஃப் என்ன சொல்லுதுன்னு. நான் வேணா உங்களுக்கு டெம்பரேச்சர் எழுதுறேன். சொல்லுப்பா, உனக்கு என்ன தெரியுமோ Ma'am, சொல்லு. ம். இப்போ இங்கே டெம்பரேச்சர் 2 இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் குறையிற ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் எங்கடா குறையுது? இங்கே பாரு, இங்கே டெம்பரேச்சர் 2 இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸும் 2 தான் ஆகுது. இங்கே டெம்பரேச்சர் 3 இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸுக்கும் இங்கே பாரு, இங்கே இருந்து அதே பாரு டெம்பரேச்சர் 3 தானே ஆகுது. இங்கே டெம்பரேச்சர் 4 இருக்கும்போது இங்கேயும் ரெசிஸ்டன்ஸும் 4 தானே ஆகுது. அப்போ இதுவும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். புரியுதா? ஆனால் இது கிடையாது, இதுதான் அந்த கிராஃப். ஏன் தெரியுமா? ஏன்னா இங்கே பாருங்க கொஞ்சம் சாய்வாக போகுது. அப்படி போகாது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக அப்படியே மேலே போய்க்கிட்டே இருக்கும். புரியுதாப்பா? சரி, இப்போ சஸ்ரா இது சொல்லுப்பா, இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லுங்கள். Um, இங்கே பாரு, இங்கே டெம்பரேச்சர் என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்குது. ஸோ இப்போ டெம்பரேச்சர் இங்கே 1. அந்த சமயம் ரெசிஸ்டன்ஸு நமக்கு decrease ஆகுது மேம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. Decrease ஆகுது. ஓகே, அப்போது இது கிடையாது நமக்கு. புரியுதா அவங்க ரெண்டு பேருக்கும்? Yes, ma'am. ஓகே, அடுத்தது போவோமா? நான் சொல்லுவாங்க நீ சொல்லுப்பா. Find the charge if number of electrons is 4 into 10 to the power of minus 18. -18அப்பா. Yes, ma'am. Q ஈக்குவல் டு N இன்டூ இ தானேப்பா போட்டிருப்பியடா நீ தான். Yes, ma'am. ஆனா அவங்க 1.6 எடுக்காம 1.60 எடுத்திருக்காங்க மேம். 1.6னாலும் 1.60னாலும் ஒன்று தானேப்பா. எஸ் மேம், அது அவ்வளோ பெரிய நம்பர் எடுத்திருக்காங்க 1.602. இப்போ என்ன 4 இன்டூ 10 டு த பவர் ஆஃப் -18 தானேப்பா சொன்னேன். எஸ் மேம். மல்டிப்ளைட் பை 1.6 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் -19. ஆ ஓகே, அப்போ அவங்க ஓ என்ன ப்ளஸ் எடுத்து 18 மேம், சாரி மேம், +18. +18. அப்போ உனக்கு என்ன ஆன்சர் வந்தது? மேம் ஆன்சர் மட்டும் நான் எழுதிட்டு வந்தேன் மேம். ஆனா ம் 1.6 எடுக்கக்கூடாதா மேம் இந்த இடத்துல? எப்படி எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தானேப்பா வரும். நீ 1.6ன்னு எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான், 1.60ன்னு எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தானே வரும். 02 மேம். ஓ, நீ 02ன்னு எடுத்துருக்காங்களா? எஸ் சரி மேம். சரி சரி. இப்போ அவ்வளோ ப்ரிசிஷனாக எதிர்பார்க்குறாங்க உங்களை. ம் அப்போது 6.4 வர்றது 1.6 எடுத்து போடலாம் தானே மேம்? எனக்கு தெரிலடா அது அந்தளவுக்கு கிளியரா. அவங்க 1.602ன்னு எடுத்துக்க சொன்னாங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கோப்பா. எஸ் மேம். ம் எனக்கு தெரியல அது அவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னு. சரி, அவ்வளோதானாப்பா மேம் அது. இன்னொன்று மேம், ம் அதுக்கான ஆன்சர் வரல மேம். அது Find the number of electron constituting 1 coulomb இப்போ of நீ charge. ஒரு சம்மு சொன்னல இப்போ சஸ்ரா, Yes, அதுக்கு ma'am. உனக்கு ஆன்சர் வந்துருச்சா? வந்துருச்சு மேம். என்ன வந்துச்சு உங்களுக்கு ஆன்சரு? 0.64808. ஓகே. அது அப்படி தான் எழுத சொன்னாங்களா, இல்லை இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் -1 மாதிரி ஏதாவது போட சொன்னாங்களா? 0.6ன்னு எழுதுனது கரெக்ட் தான்ப்பா.
அப்படி எழுதுனா ஓகே தானே? எஸ் எஸ் மேம். மைனஸ் போட்டிருக்காங்க மேம், -0.6. -0.6ஆ? அது மேம் எப்படி அதுக்கு மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கரெக்டா தானே மேம் வருது? 4ஐயும் 100 இந்த நம்பரையும். 1.6 இன்ட்டு 4 போட்டேன்னா 6.4 இன்ட்டு 10⁻⁻1. இல்லை 1.6 இன்ட்டு 1.602 இன்ட்டு 4ன்னு போட்டால் 6.408 வருது இன்ட்டு 10⁻⁻1. இல்லைன்னா ஓகே மேம். 0.6408 வருது. ஆனால் எதுக்கு வந்து மைனஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. இல்ல மேம், நான் வந்து 0.648 -1 கூலும்னு எழுதிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, பவர் -1 சொல்கிறீங்க. ஓகே, ம். ஓகே. நம்ம ஏதாவது சம் போடுவோமா? பிரக்தீஷ் எங்கேயோ பார்த்துக்கிட்டு மேம் இருக்காங்க. find இன்னொரு சம் இருக்கு மேம். சொல்லுப்பா. Find the number of ஒரு electron நிமிஷம் இரு சார். constituting. பிரக்தீஷ் இது என்னன்னு பார்த்து சொல்லுங்க. இதை நீ பார்த்து படிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லு. நான் ஸ்டாக் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ சொல்லுப்பா. ம், சிஸ்டர் நீ சொல்கிற. Find the number of electrons constituting 1 coulomb of charge. உனக்கு தான் தெரியுமேடா இது. மேம் அந்த Resistance 1 ma'am. by வெரி குட் பிரக்தீஷ். ம். நீ இதை ஈஸியாக போட்டுருவியப்பா. மேம் அந்த டிவைடட் பை 1ல போடுறது ஆ, மேம். அதுதான். சில சமயம் தேவையே இல்லாமல் உங்களை இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சிஸ்டர் உனக்கு வேறு இருக்காப்பா இன்னும்? அவ்வளவுதான். அஹ் இது இந்த 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 சம்மெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதில் வந்து கிராஃப் கொடுப்பாங்கப்பா. அந்த கிராஃபும் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் உங்களுக்கு அந்த கிராஃப் எப்படின்னு படிக்க தெரியணும். இது புரியுதா? பார்த்தா தெரியுதா பிரக்தீஷ் உங்களுக்கு? Yes ma'am. Yes, ma'am. சரி. இப்போ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க உங்களை. Resistance for CI graph is given below. ம் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னதில்லப்பா. உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு சொல்லுங்கள், நான் மிச்சம் சொல்லித்தரேன். சரியா? த ரெசிஸ்டன்ஸ் விஐ கிராஃப் அப்படின்னா வோல்ட் இந்த பக்கம், ஆம்பியர் இந்த பக்கம் இந்த கிராஃபில் இருக்குது. புரியுதா அவங்க ரெண்டு பேருக்கும்? இப்போ அவங்க உங்களை என்ன கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னே சொல்லலை. ஆனால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓமில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கேட்குறாங்க உங்களை? Mm, Resistance resistance is equal கண்டுபிடிங்க. to Y வெரி to குட், R. வெரி குட். அப்போது ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? வி இருந்தா ஐ இருந்தா? V is equal to I into R. ஓகே. இப்போது வி என்ன வேல்யூன்னு எடுத்துப்பீங்க, ஐ எந்த வேல்யூன்னு எடுத்துப்பீங்க? பிரகதீஷ் நீ சொல்லுப்பா. இப்போ V6ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே பாரு, V6ஆக இருக்கும்போது ஐ என்னவா தெரியுமா இருக்குது? 10. 10ஆக இருக்குது. வெரி குட், 10 தான் அது. கரெக்டாக சொல்கிறீங்க. அப்போது நம்ம இந்த ஃபார்முலா அப்போ போடுங்க பார்க்கலாம். வி வந்து இப்போ நமக்கு வந்து வி வந்து 6. எது வேணாலும் எடுத்துக்கலாமா? எது 3, வேணால் 5. எடுத்துக்கலாம்டா, எது வேணால் எடுத்துக்கலாம். கரெக்ட். ஐ இஸ் ஈக்குவல் டு 10. அப்போது ஆர் என்ன பிரகதீஷ்? சஸ்டா நீ 3 எடுத்து போடுப்பா. பிரகதீஷ் நீங்கள் Yes. 6, நீங்கள் 6 10 எடுத்து போட்டு சொல்லுங்கள். Okay ma'am. ம் R is equal to 1/5 ohm வருது மேம். 1/5 எப்படிப்பா வந்துச்சு? Ma'am, ஸ்கூலுக்கு சரி. Okay.
தம்பி இது போட்டியா, ஆன்சர் போட்டியா? போட்டுட்டு இருக்கேன் மேம். போட்டு சார். 3 1/5. 1/5 இல்லை குழந்தை, கரெக்டாக தான் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் பார்த்து போடு. ஒரே நிமிஷம் மேம். ஆ 3/5 ஓம். ம் தம்பி நீ போட்டியா? மேம் 3/5 தான் மேம். வெரி குட். ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன இதில் நான் சொல்ல வந்தேன்னா, இங்கே பாரு பிரதீஷ், நீ வந்து இங்கே 6 10ன்னு எடுத்துக்கிட்டாலும் 6 அதே தான், 3 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் 6 அதே தான், சரியா? 9 15ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் 6 அதே தான். ஸோ ஆனால் உங்களுக்கு இந்த கிராஃப் படிக்க தெரியணும், அவ்வளோதான். புரிஞ்சிச்சா அவங்க ரெண்டு பேருக்கும்? ஓகே ஆ மேம். ஓகே, அடுத்தது போமா. இது ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே படிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்கள் எனக்கு. தெரியுதாப்பா உங்கள் ரெண்டு பேருக்கும்? எஸ் மேம். Potential difference மேம். பிரதீஷ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் இல்லை தம்பி. Amount of work done in joules when one electric charge moves from one point to another point in an electric circuit வந்து potential difference தான், சரியா? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம அதை வந்து நம்ம இப்படி தள்ளிட்டே போக முடியும் நம்மளால். ஓகே, சரி. எலக்ட்ரிக் கரண்ட் அது கிடையாது, ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க பாரு, அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் அண்ட் ஜூல்ஸ் கேட்குறாங்க. ஸோ அங்கே கரண்ட் வந்து இதில் வரலை. ஓகே, சரி. அடுத்தது படிங்கப்பா. இது யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கலடா, உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுங்கள். மேம் வாட் ஹார் மேம். ஆஹா, வாட் ஹவர் இல்லை. பிரகதீஷ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனர்ஜிக்கு வாட் தானே மேம். கரெக்டு தான்டா, கரெக்டு தான். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க? பிரகதீஷ் நீ என்னப்பா நினைக்கிற? கிலோ வாட். கிலோ வாட் கிலோ. ஹவர், கரெக்டு. எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி என்ன உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியுமா? ஜூல்ஸ். ஓகே, ஆனால் கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்றது நம்ம கரண்ட் எல்லாம் மெஷர் பண்ணுவோம்ல, வீட்டுக்கு வந்து எனர்ஜி எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்குறாங்கல்ல, அது வந்து கிலோ வாட் ஹவர் தான். ஏன்னா ஜூல்ஸோ வாட் ஹவரோ ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கிலோ வாட் ஹவர் தான். சரி, இந்த ஒரு கொஸ்டினோட நிப்பாட்டிப்போம். நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போ இதெல்லாம் மெயில் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். சாஸ்ட்ரா நீ உன் கைடில் இருக்கிற கொஸ்டின்ஸு எல்லாம் பார்த்து எனக்கு அனுப்புப்பா. ம் அனுப்பிட்டாங்க மேம். அனுப்பிட்டீங்க, ஓகே. இல்லை, இப்போ இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி எது உங்களுக்கு தெரியலன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ம் ஓகே, இது சொல்லுங்கள். இது ரெண்டு பேரும் படிச்சுட்டு என்னென்னு ஆன்சர் சொல்லுங்கள். வோல்ட் மேம். இப்போ போல் கரெக்ட், கரெக்ட், வோல்ட்டு தான். பிரகதீஷ் உனக்கு புரிஞ்சிருச்சா வோல்ட்டு தான்னு? இப்போ மேம் ஹாஃப். எஸ்ஐ யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தானே மேம் வோல்ட். ஆமாம்ப்பா, அதை தான் அவங்க மேம் கேட்குறாங்க. யூனிட் மட்டும். யூனிட் மட்டும்னு கொடுத்துருக்காங்க, சில சமயம் அப்படியும் கொடுப்பாங்க, சரியா? ஓகே பிரகதீஷ், நான் உனக்கு மெயில் அனுப்புகிறேன், உன்னால் பார்க்க முடியுமா இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம்? சாஸ்ட்ரா நீ நீ விட்டுட்டு நீ கைடில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து சால்வ் பண்ணிட்டு எனக்கு எதாவது தெரில நான் மெசேஜ் பண்ணுறேன். எஸ் நீ மேம். போய்க்கோ. ஓகே. ம்
ஏன் பிரக்தீஷ், மேம் இப்போ நான் உனக்கு மெயில் அனுப்பிச்சா பார்க்க முடியுமா உன்னால் கொஸ்டின்ஸ்லாம்? மேம் லீவ் பண்றதா மேம்? ஆமாம், பண்ணி லீவ் பண்ணிடுறேன். ஓகே. தேங்க்யூ மேம். பை ஆ, மேம். பைடா.